நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இங்கிலாந்து, ஐரோப்பா மற்றும் சீனா ஆகிய இடங்களில் லட்சக்கணக்கானோர் முழுமையான சூரிய கிரகணத்தை கண்டு ரசித்தனர். பல வருடங்களுக்கு பிறகு இங்கு சூரிய கிரகணம் முழுமையாக காட்சியளித்தது குறிப்பிடத்தக்கது. சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே செல்ல தொடங்கும் நிகழ்வே சூரிய கிரகணம் ஆகும். இவ்வாறு செல்லும் போது அதன் நிழல் சூரியனின் மீது பட்டு விலகும். இந்நிகழ்வு வான்வெளியில் அரிய நிகழ்வாக கருதப்படுகிறது. இந்த அரிய நிகழ்வினை இங்கிலாந்து, ரஷ்யா, ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு நாட்டைச் சேர்ந்தவர்கள் கண்டு ரசித்தனர். இந்த அரிய சூரிய கிரகணத்தை பற்றி வானியலாளர்கள் முன்னரே அறிவித்து இருந்ததால் பள்ளி மாணவர்கள் முதல் வயதானவர்கள் வரை சிறப்பு சூரிய கண்ணாடியை வைத்துக்கொண்டு கடற்கரை மற்றும் வீட்டு மொட்டை மாடிகளில் ஆவலுடன் காத்திருந்தனர். இங்கிலாந்தில் உள்ளூர் நேரப்படி காலை 9:41 முழுமையான இருள் சூழ்ந்து சூரியன் ஒரு பிரம்மாண்டமான மோதிரத்தை போல் காட்சியளித்தது. திடீரென மேகங்கள் சூழ்ந்ததால் சில பகுதி மக்கள் சூரிய கிரகணத்தை காண முடியாமல் ஏமாற்றமடைந்தனர். இவர்களுக்காகவே செயற்கைக்கோளால் படம் பிடிக்கப்பட்ட சூரிய கிரகணம் இன்டர்நெட் மற்றும் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்டது. இதை பார்த்த அனைவரும் பரவசம் அடைந்தனர். இங்கிலாந்தின் ஷெட்லாந்து தீவில் சூரிய கிரகணம் முழுமையாக 97% காட்சியளித்தது. கடந்த 1999 ஆண்டிற்கு பிறகு இப்பொழுதுதான் சூரிய கிரகணம் முழுமையாக தெரிந்துள்ளது. ஐரோப்பியாவில் இதனை அடுத்து 2026 ஆண்டுதான் முழுமையாக தெரியும். ஆனால் உலகின் பல்வேறு இடங்களில் ஒருமுறை சூரிய கிரகணம் நிகழும். அடுத்த வருடம் மார்ச் 9 நிகழும் முழு சூரிய கிரகணத்தை சுமத்ரா, போர்னியோ, சுலவேசி போன்ற பசிபிக் பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களே கண்டு களிக்க முடியும். இங்கிலாந்தில் இனி அடுத்த சூரிய கிரகணம் 2026 ஆண்டே நிகழும் என்பதால் பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமானோர் பிரிட்டன், ஸ்காட்லாந்து ஆகிய நாடுகளுக்கு படையெடுத்து வந்தனர். ஜே ரஃபியா, நியூஸ் 7 தமிழ், உலக செய்தி பிரிவு.